அதிகமாக படிச்சுட்டு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளாக கலக்கிக்கிட்டு இருக்கும் நடிகைகளை பற்றியும் அவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத முழுமையாக இப்போ இந்த பார்க்கலாம். பூஜா ஹெக்டே இவங்க 2012ஆம் ஆண்டு வெளியான முகமூடி என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான். இவங்க எம்காம் படிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் நடிகை மேனகாவின் மகளான கீர்த்தி சுரேஷ் அவர்கள் திரைத்துறைக்கு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவங்க. இவங்க ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்காங்க. 2005ஆம் ஆண்டு ஹிந்தியில் வெளியான சாந்த் சன் ரோஷன் என்ற திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறைக்கு நடிகையாக அறிமுகமானவர் தான் தமனா. இவங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2007ஆம் ஆண்டு வெளியான லட்சுமி கல்யாணம் என்ற திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறைக்கு நடிகையாக அறிமுகமானதான் காஜல் அகர்வால். இவங்க மாஸ் மீடியாவில் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மாடலிங் தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2005ஆம் ஆண்டு வெளியான சூப்பர் திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் அனுஷ்கா செட்டி. இவங்க பிசிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2016ஆம் ஆண்டு கன்னடத்தில் வெளியான கிரிக் 40 என்ற திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் ராஷ்மிகா மந்தனா. இவங்க பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க. சாய் பல்லவி இவங்க எம்பிபிஎஸ் படித்தவங்க. அவங்களே பல பேட்டியில் தான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கதாகவும் சினிமா துறையிலேருந்து விலகிய பிறகு நான் மருத்துவத்துறையில் பணியாற்றேன் அப்படின்னு அவங்களே பல இடத்துல சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபஃபிதா என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலமாக தான் திரைத்துறைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான். ஸ்ருதிஹாசன் குழந்தை நட்சத்திரமாக சினிமா துறைக்கு அறிமுகமான ஸ்ருதிஹாசன் அவர்கள் 2009ஆம் ஆண்டு வெளியான லக் என்ற திரைப்படத்தில் ஹீரோயின் நடித்தாங்க. இவங்க பிஎஸ்சி படிச்சிருக்காங்க. 2009ஆம் ஆண்டு வெளியான கில்லி திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் ராகுல் பிரீத்தி சிங். இவங்களும் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மனசுலகாரி என்ற மலையாள திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் நயன்தாரா. அதன் பிறகு 2005இல் வெளியான ஐயா திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு நடிகையாக அறிமுகமானாங்க. இவங்கள பலர் லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்கிறாங்க. இவங்க பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க. நடிகை ஸ்ரீலீலா தற்சமயம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வராங்க. பல படங்களில் பிசிஎம் நடிச்சு வந்திருக்காங்க. 2010ஆம் ஆண்டு வெளியான ஏ மாயா சிசி என்ற திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறைக்கு நடிகையாக அறிமுகமானாங்க. தமிழில் விண்ணை தாண்டி வருவாயா என்ற திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் சமந்தா. சமந்தா ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கும்போது இவங்க கிளாஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவாங்களாம். ஆமாங்க, இவங்க சென்னை லயோலா காலேஜில் பிகாம் படிச்சிருக்காங்க. இந்த நடிகைகளில் உங்களுக்கு பிடிச்ச நடிகை யார் அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.